டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. மெக்கானிக்கல் இன்ஜினியர் சொல்றது ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோலுங்க. அதாவது நார்மலாக வந்து ஒரு பிளான்ட்ல வந்து இன்ஜினியர்ஸ் கொடுக்கக்கூடிய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை விட பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து இன்ஜினியரோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அது வந்து பார்த்தீங்கன்னா பல இடத்துல வந்து, அதாவது ஒவ்வொரு ஃபீல்டு இருக்குது, அந்த ஃபீல்டில் வந்து இன்ஜினியர்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டோம்னா ஒன்று மெயின்டெனன்ஸு, இன்னொன்று ஆப்ரேஷனு, பிளானிங்கு, ப்ரொக்ரூட்மெண்ட்டு. இந்த மெயின்டெனன்ஸில் சொல்லக்கூடியவர் வந்து என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்குறவர். ஆப்ரேஷனில் உள்ளவங்க, அதாவது கெமிக்கல் இன்ஜினியர்ஸ், அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்துக்கிறாங்க. கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் நார்மலாக பிளான்ட் ப்ராசஸ் ரிலேட்டடான எல்லா இதுவுமே வந்து அவங்க பார்த்துப்பாங்க. பிளானிங், இந்த பிளானிங்கில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியருடைய மெயின் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் மெயின்டெனன்ஸ் வந்து அந்த பிளானிங் டிபார்ட்மெண்ட் தான் பார்க்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டையும் நம்ம வந்து பிளானிங் பண்ணி அதை வந்து மெயின்டெனன்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்பிளான்டு ஜாப்ஸ் வரும். அந்த அன்பிளான்டு ஜாப்ஸை வந்து எந்தெந்த மெத்தடில் வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெடியூலிங், ஒரு ஜாப் பிளான் பண்ணியிருக்கோம், அந்த ஜாப் வந்து எவ்வளோ சீக்வன்ஸு எவ்வளோ இன்டர்வலில் வந்து நம்ம வந்து அதுக்கு மெயின்டெனன்ஸ் எடுக்கணும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் தான் அந்த இன்ஜினியர் வந்து பார்ப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொக்ரூட்மெண்ட்னு சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதில் மெட்டீரியல், அதாவது ஒரு கம்பெனின்னு சொல்லும்போது மெயின்டெனன்ஸ், ஆப்ரேஷன், பிளானிங் இது இல்லாமல் மெட்டீரியல்னு சொல்லிட்டு தனியான டிபார்ட்மெண்ட் இருக்கும். இந்த மெட்டீரியல்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணனாலும் சரி, ஆப்ரேஷன்னாலும் சரி, அவங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் தேவை. ஆப்ரேஷனில் இந்த கெமிக்கல்ஸ், கன்சியூமர்ஸ் தேவைப்படும். நம்ம மெயின்டெனன்ஸில் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ளஸ் கேபிட்டல் ஸ்பேர்ஸ் வந்து தேவைப்படும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ஸ்டாக் வைக்கணும், எவ்வளவு ஸ்டாக் வந்து நம்ம அவைலபிள் இருக்குது, எந்த வெண்டாரை காண்டாக்ட் பண்ணணும் சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வேலை தான். ஓகேங்களா. அவங்க வந்து பொதுவாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெட்டீரியல் வந்து ஸ்டோரில் வந்து இருக்குதா இல்லையா, அதை வந்து எப்படி ரிசீவ் பண்ணணும், எப்படி வந்து ஒரு வெண்டரை வந்து நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட ப்ராடக்ட் வந்து எடுக்கிறது, ப்ளஸ் நம்ம வந்து ஆர்டர் பண்ண மெட்டீரியல் வந்து நம்ம சேஃபாக நம்ம இடத்துக்கு வந்து சேருதா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொக்ரூட்மெண்ட்டில் தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர்ஸ், அதாவது இன்ஜினியர்ஸ் வந்து இந்தந்த ஃபீல்டில் அங்கே இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரோடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம பார்க்கலாம். மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரோட ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக லீடர்ஷிப்பு தான். அவருடைய மெயின் ரோலே வந்து லீடர்ஷிப்பு. இந்த லீடர்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவருக்கு கீழே தான் சூப்பர்வைசர்ஸ், டெக்னீஷியன், ஃபிட்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. இப்போ இந்த இன்ஜினியர் வந்து ஒரு ஜாப் வந்து எடுக்கிறாங்கன்னா அந்த ஜாபில் வந்து மெயினாக மேன் பவர், எக்யூப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டிங்கு, மேனேஜ்மெண்ட்டில் வந்து கான்டாக்டிங், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினியரோட ரோலில் தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ சூப்பர்வைசராக இருக்காங்க இல்லை டெக்னீஷியனாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா இன்ஜினியர்ஸ்ட்டு சொல்லுவாங்க. இன்ஜினியர் தான் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணக்கூடியதாக இருப்பாங்க. ஓகேங்களா. ரெஸ்பான்சிபிலிட்டி, நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு போஸ்டிங்கு. மிட் லெவல் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. இந்த மிட் லெவல் ஸ்டாஃபுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கக்கூடியது வந்து இந்த இன்ஜினியர்ஸ் மூலமாக தான் இருக்கும். இவங்க வந்து நம்மளுடைய என்னென்ன நம்ம பண்ணுறோம் எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்தீங்கன்னா வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது, ப்ளஸ் நம்ம எக்யூப்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவை, நம்ம என்னென்ன புதுசாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய வேலையாக இருக்கும். ஓகேங்களா. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்ப்போம். ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் இன்ஜினியருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் எடுக்கிறோம், அந்த ஜாபை வந்து என்னென்ன பண்ணணும், அதாவது பிளானிங் டிபார்ட்மெண்ட் தனியாக பிளான் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிளானிங் இருக்குது. என்ன பிளானிங் பார்த்தீங்கன்னா இந்த ஷட்டவுன் வந்து எப்போ எடுக்கணும், ஓகேங்களா, இதுக்கு வந்து எவ்வளோ மேன் பவரு, அப்புறம் இதுக்கு எவ்வளோ பட்ஜெட் வச்சுருக்காங்க, இது எல்லாமே வந்து பிளானிங்கில் வரும். இந்த பிளானிங்கில் அவர் தான் வந்து இந்த ஆளுங்களை இந்த இடத்துல போட்டால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் எடுக்கலாம், டே டைமில் எடுக்கலாம், நைட் டைமில் எடுக்கலாம், இந்த டீமை வந்து இங்கே கொண்டு வாங்க. அதாவது ஒரு காலமோ இல்லை ஒரு எக்ஸ்சேஞ்சரோ இல்லை ஒரு பாய்லரோ ஏதாவது ஒன்று நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் எடுக்கிறோன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கு மட்டும் இருக்காது, நிறைய ஒர்க் வந்து சீக்வன்ஸாக நடக்கும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா சில ஆக்டிவிட்டீஸ் வந்து நைட்டு தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா பகலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை வந்து செய்ய முடியாது. நீங்கள் ஃபீல்டில் வரும்போது தெரியும் ஏன்னு சொல்லிட்டு அதை வந்து டைரெக்டாக சொல்ல முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைட்டு தான் அந்த ஒரு சில வேலைகள் எடுப்போம். அந்த வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா
அந்த மாதிரி வேலைகளை வந்து பிளானிங் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸோடைய வேலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் அலாட்மெண்ட். இப்போ வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி ரோலில் வந்து ப்ளே பண்ணக்கூடியவங்க. அது இல்லாமல் கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த கான்ட்ராக்டர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரை எந்த கான்ட்ராக்டர் எடுக்கணும் அதுக்கு பெட்டிங் வைப்பாங்க. அந்த பெட்டிங்கில் வந்து இவங்களும் இருப்பாங்க. இருந்துக்கிட்டு யார் வந்து லோவாக டெண்டர் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் அதில் வந்து அவங்க என்னென்ன ஆஃபர்ஸ் தராங்க சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட வரும். இவங்க வந்து அதையும் மேனேஜ் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஹேண்ட்லிங். பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது மீடியம் லெவல் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியருடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து மினிமம் 7 to 10 lakhs வரைக்கும் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே அவங்க வந்து அவங்க டீமுடைய பட்ஜெட் வந்து அலாட் பண்ணணும். அதாவது இப்போ வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் இருந்தாலும் சரி, கன்சூமராக இருந்தாலும் சரி, எல்லா ஐட்டம்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்குள்ள வேல்யூ வந்துச்சுன்னா இவங்க வந்து அப்ரூவல் கொடுத்தா போதும். 10 லட்சத்துக்கு மேலே அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து மேனேஜர், சீனியர் மேனேஜர், ஜிஎம் சொல்லிட்டு ஒவ்வொருத்தட்டியாக வந்து நம்ம வந்து அப்ரூவல் வந்து வேரி ஆகும். ஓகேங்களா? அப்போ வந்து பட்ஜெட் வந்து கைக்குள்ளே கொண்டு வருது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் தான் வருது. அப்புறம் வந்து எக்ஸிக்யூஷன். இப்போ ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜாப் வருதுன்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூஷன் பண்ணுவானோ அதுக்கு எந்த சூப்பர்வைசரை போடணும், எந்த டெக்னீஷியனை போடணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் டிசைட் பண்ணுறது அவங்க தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்குதுன்னா அது எதனால் வருது, அந்த ஜாபில் வந்து எவ்வளவு பிரேக் டவுன் டைம் ஆகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் எதனால் ரிப்பீட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணக்கூடியது இவருடைய வேலை. இவர் வந்து எக்ஸிக்யூஷன் சொல்லக்கூடிய பார்ட் வந்து ஒரு ப்ராப்ளம் திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் எதனால் வருது, மேன் பவர் எரரா இல்லை எக்யூப்மெண்ட் எரரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் டவுன் வரதுனால எவ்வளோ ப்ரொடக்ஷன் லாஸ் ஆகுது, எவ்வளவு ஃபினான்ஷியல் லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த தான் எக்ஸிக்யூஷன். அந்த எக்ஸிக்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்டேட் டு த மேனேஜ்மெண்ட். அதாவது ஒரு வேலை நடந்துட்டு இருக்குது இல்லை இந்த மாதிரி எக்ஸிக்யூஷன் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்குதுன்னா இதை வந்து மீட்டிங்கில் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். என்னென்னா ஃபீல்டில் வந்து எவ்வளோ தூரம் ஒர்க்கு போயிட்டுருக்கு, என்னென்ன ஒர்க்கு போயிட்டுருக்கு, எந்த கான்ட்ராக்டர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நம்மளுக்கு என்ன வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சில தேவைகள் இருக்கும். அந்த தேவைகள் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு எடுத்து சொல்லி நம்மளுக்கு வாங்கி தரது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீஷன். ஒரு ஜாப் வந்து கம்ப்ளீஷன் ஆயிடுச்சா இல்லையா, அதோடைய பர்மிட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பில்லிங் வரும். இப்போ கான்ட்ராக்டர்ஸ் வேலை பார்க்குறாங்க, அவங்களுடைய கான்ட்ராக்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பில்லிங் பண்ணணும்ல, பில்லிங் பண்ணாதானே சேலரி கிடைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அந்த பில்லிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட தான் வரும். அப்போ வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அப்போ அந்த ஏரியா சூப்பர்வைசர் யாரோ அந்த சூப்பர்வைசரை கூப்பிட்டு என்னென்ன ஒர்க் நடந்திருக்குது, எவ்வளவு நடந்திருக்குது, இப்போ வெல்டிங் அடிச்சிருக்காங்கன்னா எவ்வளவு லென்த்துக்கு வந்து வெல்டிங் அடிச்சிருக்காங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணாங்கன்னா என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்க, எவ்வளோ மேன் பவர் பண்ணாங்க, டெய்லி எவ்வளோ மேன் பவர் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பே பண்ண முடியும். ஓகேங்களா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர்ஸ் வந்து உள்ளே கூட்டிகிட்டு வர்றது, அவங்களுடைய டீம் வந்து மொபைலைசேஷன் பண்ணுறது, அதுக்குள்ளே கேட் பாஸு, என்ட்ரி பாஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில் தான் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஓவர். இப்போ நார்மலாக வந்து ஷட்டவுனோ இல்லை ஒரு பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸோ எடுக்கிறோன்னா அந்த ஜாப் வந்து கம்ப்ளீஷன் ஆகிடுச்சுன்னா, கம்ப்ளீஷன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் வந்து ஆப்ரேஷனுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஜினியருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இன்ஜினியர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து ஆப்ரேஷனுக்கு வந்து ப்ராப்பராக வந்து கம்யூனிகேஷன் பண்ணிடுவாங்க. ஏன்னா இதுதான் சிஸ்டம், இது இந்த பேஸ் பண்ணி தான் நம்ம போனோம். கிரிட்டிகாலிட்டி அதிகமான ஜாப்ஸ் எடுக்கும்போது நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் என்ன எஸ்ஓபி கொடுத்துருக்குதோ அதை தான் ஃபாலோ பண்ணோம். இப்போ டெக்னீஷியன் வந்து போயிட்டு ஒரு ஆப்ரேஷனில் இருக்கக்கூடிய சூப்பர்வைசர்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணலாம், அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னீஷியன் வந்து சூப்பர்வைசர்கிட்ட சொல்லுவாங்க, சூப்பர்வைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர்கிட்ட சொல்லுவாங்க, இன்ஜினியர் வந்து அதை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க. இது தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் ஓவர்னு சொல்கிறது. ஓகேங்களா? இது வந்து ஓரளவு தெளிவாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதில் புரியலை, இன்னும் கிளாரிட்டியாக வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து போன வீடியோஸில் வந்து சொல்லியிருந்தேன், உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுமோ கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தீங்க. அதை நான் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வீடியோஸ் வந்து போடுறேன். திரும்பவும் நான் அதான் சொல்கிறேன்,
கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து என்னால் முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். மேலும் நம்மளோட சேனல் வந்து புது சேனலு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய வீடியோஸ் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் நம்மளோட சேனல் வந்து க்ரோத் ஆகும். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லை தப்பாவோ இல்லை வந்து இன்னும் சரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுங்கள். நம்ம வந்து இதை விட பெட்டராக வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் பேசக்கூடிய எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் வந்து போய் சேரணும். ஏன்னா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து லேக் ஆஃப் நாலேஜ் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாதவன் வரைக்கும் நம்மளை வந்து ஏறி மிதிச்சிட்ருக்கான். அதனால் பாருங்கள், பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு புது முயற்சியில் இறங்குவோம். இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகணும். தயவு செஞ்சு நீங்கள் வந்து நம்மளுடைய வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கொலீக்ஸுக்கு வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி சேனல் இருக்குதுன்னு. அதில் வந்து என்ன டவுட்னாலும் நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். எனக்கு தெரியாததை என் கூட ஒர்க் பண்ணக்கூடியவங்கள்ட்ட கேட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.